அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்க இதுவரைக்கும் 3 தடவை தங்கள் சுய தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. முதலாவது எகிப்திலிருந்து வந்தாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மோசேயின் தலைமையில் அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அப்போ வந்தது எகிப்திலிருந்து தான் அவங்க வந்தாங்க. ரெண்டாவது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்ய காலத்தில் செருபாபேல் ஆலயம் கட்ட வராரு. இதுவும் நமக்கு தெரியும், ஆண்டவர் தான் அனுப்பி வைக்கிறார். அப்போ வரும்போதும் அவங்க செருபாபேல் தலைமையில் வந்தாங்க, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலிருந்து தான் வந்தாங்க. ஆனால் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்கள் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பற்பல ஜனங்கள்லேருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1918 தான் இது நடக்க ஆரம்பிச்சிச்சு. பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இங்கிலாந்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த பால்ஃபர் அப்படிங்கிறவருக்கு மூலமாக ஒரு அக்ரிமெண்ட் ஏற்படுத்தப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு வரலாம் என்று ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதுக்கு பேர் தான் பால்ஃபர் டிக்ளரேஷன். இது நடைபெற்றது 1918. ஸோ 1918 தான் அவங்க திரும்பி வருவதற்கான எல்லா காரியங்களும் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஸோ பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் என்பது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1917 பிறகு தான். ஏன்னா அதுக்கு அப்போ தான் அவங்க ருமேனியாவிலிருந்து ஐரோப்பாக்கள் பல நாடுகளிலிருந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு போய் தங்கள் சுய தேசத்துக்கு போனாங்க. எல்லா நாட்டிலிருந்தும் போனாங்க. ஸோ இந்த வார்த்தை பற்பல ஜனங்களிலிருந்து அப்படிங்கிறது இந்த ட்ரிப் தான் நிறைவேறிச்சு. இது நடைபெற்றது 1917 பிறகு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் தேசம் வந்துருச்சு. ஸோ இவங்க வந்ததே கடைசி காலம். நீங்கள் இன்னும் கூட ஒரு படி மேலே போய் பார்த்துக்கணுன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றது தான் கடைசி காலத்துக்கான அடையாளம். ஓசியா 3:5 நம்ம வாசித்தோம், நேற்று கூட நம்ம பார்த்தோம். ஸோ ஆண்டவர் சொன்னபடி இப்போது இந்த யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்பதற்கான ஒரு டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்துடுச்சு. 2000 வருஷமாக இல்லாத நாடு இப்போ வந்துருச்சு. சரி, இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நீ வருவாய்னு சொன்னார். யார் வருவா? அதான் ரொம்ப முக்கியம். அகைன்ஸ்டாக ஆண்டவர் சொல்கிறாரு நீ வருவாய் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அகைன்ஸ்டாக இஸ்ரவேலுக்கு வருவா அப்படின்னு கேட்டால் வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:2 வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. ஏதாவது புரியுதா? அதில் அவர் வாசித்ததில் ஏதாவது புரிஞ்சுதா? மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. படிக்கும்போது எப்படி இருக்கு? அந்நிய பாஷை பேசுகிற மாதிரியே இல்லை? நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிச்சிருக்கிறீங்களா? நம்ம ஏன் அங்கெல்லாம் போகிறோம்? நம்ம ஏன் எசேக்கியேலுக்கு போகிறோம்? நம்ம போய் பார்க்க வேண்டியது ஏசாயாவை தானே. அங்கே தானே வாக்குத்தத்தம் இருக்குது. எசேக்கியேல் எங்கே வாக்குத்தத்தம் இருக்குது இல்லையா? அப்போ இதை பார்க்கும்போது நமக்கு யாரை பற்றி சொல்லியிருக்கு, எதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இப்போ நம்ம கூட இருக்கிற நாடுகள், தற்போதைய நம்ம கூட இருக்கிற நாடுகளை பற்றி தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. சரி, இப்போ இந்த நாடுகள் எதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா உடனே நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருவீங்க. அதுக்கு முன்னாடி இவங்க எங்கேருந்து வருவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்த பிளேஸை சொல்லிட்டா அப்போ அந்த நாட்டுடைய பேர் தான் இதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எசேக்கியேல் 39:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழுப்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. நல்லா கவனிங்க, அங்கே வசனம் என்ன சொல்லுது? உன்னை திருப்பி வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வடப்புறத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நாடுகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக தலைமையான அதிபதியாகிய கோகே அப்படின்னு 38:2 இருக்குது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? வடபுறத்தில் இருக்கிற எந்த தேசம்? மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய அப்படின்னு இருக்கு. ஏதோ 2 ட்ரைப்ஸை பற்றி பேசுகிறாரு. மேசேக் தூபாலுங்கிறது ஒரு ட்ரைப்னா ஒரு இனம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவுடைய வடபுறத்தில் இமாச்சல் பிரதேஷ் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் உங்களுக்கு எல்கேஜிலே சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்லைகளை பற்றி இல்லை? அந்த தூபால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இமாச்சல் பிரதேஷில் இப்பவும் இருக்காங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக இமாச்சல் பிரதேஷுக்கு முதலமைச்சராக இருந்த ஒரு பேர் தூபாலுங்கிறது அவருடைய பேரே. அங்கே ஒரு இனம் இருக்குது, தூபால் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவாவுடைய பேர பசங்க இருக்காங்க இல்லையா, சேம் காம் யாபேத் பசங்களுடைய கானான், இவங்களாம் அதில் வரக்கூடிய ஒரு இனம் தான் தூபால்.
இதெல்லாம் பைபிளில் உள்ள பேர் தான். பட் இவங்கள போய் சொன்னோம்னா பைபிளில் இருக்குன்னு ஒத்துக்கலாம் மாட்டாங்க. இப்போ நீங்கள் இமாச்சல பிரதேச முதலமைச்சர்கிட்ட போய் அந்த காலத்தில் நீங்கள் இது பைபிளில் உள்ள பேர் தான் சொன்னால் ஒத்துக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பைபிளில் உள்ள பேர் தான் தூபால். அவர் வடபுறத்தில் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ் இந்தியாவுக்கு வடக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்த தூபால் என்கிற மேசேக் தூபால் அப்படிங்கிறதுனான ஒரு இனத்தின் அல்லது எல்லாத்தினுடைய சீஃபாக இருக்கக்கூடிய ஒரு பேர் வந்து தமிழில் மாத்திரம் டிரான்ஸ்லேட் ஆகிடுச்சு, விடுபடலை. தலைமையான அதிபதின்னு இருக்கு இல்லையா, தலைமையான அதிபதி ஆகிய அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பேரை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் அவன் தான் சீஃப் பிரின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆனால் உண்மையிலேயே அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் வேதாகமத்தை கையில் வச்சுருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? என்கேஜேவி வெர்ஷன் வச்சுருக்கீங்களா? ஆங்கில வேதாகமம் வச்சுருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நாங்கள் தமிழே கொண்டாட மாட்டோம். NIV வேண்டாம். NIVயை நம்ம படிக்கவே கூடாது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, என்கேஜேவி இருக்கா? Does anybody have? Yes. வாசிங்க பாப்போம். Son of man, set your face against Gog of the land of Magog, the prince of Rosh. The prince of Rosh. The ரோஷ்ங்கிற வார்த்தை பாருங்களேன், தமிழில் இல்லை. The chief prince of ரோஷ் அப்படின்னு இருக்கும். தமிழில் வந்து அந்த ரோஷுங்கிற வார்த்தை இருக்காது. மலையாளத்தில் இருக்கும், மலையாள வேதாகமத்தில் இருக்கும், மராத்தியில் இருக்கும், ஹிந்தியில் கூட இருக்கும். ஆனால் தமிழில் மட்டும் அந்த பர்டிகுலர் வேர்டு ரோஷுங்கிற வேர்டு இருக்காது. அதை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். வேர்டு இல்லைன்னு இல்லை. இப்போ இயேசுங்கிற பேரை வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யெஷுவாவை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ரட்சகர்னு போட்டால் இயேசுங்கிற பேர் வராதில்ல, ரட்சகர்னு வந்துடும்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போது அந்த ரோஷுங்கிற வார்த்தை, இந்த ரோஷ் அப்படிங்கிறது வந்து மலையாளத்தில் ரோஷே அப்படின்னு இருக்கும், இல்லை ரூஷேன்னு இருக்கும் மலையாளத்தில். மூல பாஷையில் வந்து ருஷே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வடபுறத்தில் இருக்கக்கூடிய எழும்பி வரக்கூடியதான ஒரு தேசம், அது 2 பகுதிகளுக்கு தலைமையாக இருக்குது, மேசேக் தூபால். இது ரெண்டும் என்ன, யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? ஃப்ரம் த நார்த்தன் ப்ராவின்ஸ் அப்படின்னு இருக்கும், நார்த்தன் சைடு அப்படின்னு இருக்கும் டிரான்ஸ்லேஷனில். எழும்பி வர வேண்டிய, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டிய தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருஷே அப்படிங்கிறது வந்து ரஷ்யாவை குறிக்கிறதான வார்த்தை. இந்த ரஷ் அப்படிம்பாங்க, ருஷும்பாங்க. ஸோ அந்த ரஷ்யாவுடைய வார்த்தையை தான் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, வடபுறத்தில் உள்ள தேசம். ரஷ்யா வந்து 2 காண்டினென்ட்லையும் இருக்கக்கூடிய ஒரு நாடு. யூரோப்லேயும் இருக்கும், ஏஷியாவிலையும் இருக்கும். யூரோப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஸ்கோன்னு ஒன்று இருக்கும், அதான் மேஷாக். அதே மாதிரி ஆசியா பகுதியில் பார்த்தீங்கன்னா டுபால்ஸ்க்குன்னு ஒரு பகுதி இருக்கும், அதான் தூபால். இமயமலைக்கு கொஞ்சம் மேலே போய் ரஷ்யாவோட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டுபால்ஸ்க்குன்னு இருக்கும், அது ஒரு துறைமுக பட்டணம். இந்த மேசேக் தூபால் இந்த 2த்துக்கும் தலைமையான அதிபதியாகிய ரோஷ். இந்த தேசம்தான் கடைசி வருஷங்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்யணும், எழும்பி வரணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலை பற்றியும் ரஷ்யாவை பற்றியும் இந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேலில் உரைக்கப்பட்ட காலகட்டத்தில் ரஷ்யாங்கிறதான பெயர் பூமியில் கிடையாது. இஸ்ரவேல் என்கிற தேசம் அப்பொழுது தனி தேசமாக இல்லை, அது அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறது. அது இன்னொரு நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கு. இஸ்ரவேலுங்கிற பெயரே கிடையாது. இந்த 2 பெயரும் இல்லாத காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. இது 2 உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். கடைசி வருஷங்களில், கடைசி நாட்களில் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலுக்கும் வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடியதான ரஷ்யாவுக்கும் இந்த யுத்தம் நடக்கும் என்று வேதம் சொல்லுது. இத்தனை துல்லியமாக ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்த புஸ்தகம் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் வேறொரு புஸ்தகம் இல்லவே இல்லை. அது பரிசுத்த வேதாகமம் மட்டுமே. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஒரு தேவன். ஆண்டவர் அழகாக கோரேஸை பற்றி சொல்லுவார், நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு அப்படிம்பாரு. அதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லும் பொழுது கோரேஸ் கிடையாது. அவன் பிறக்கவே இல்லை. அவன் சொல்லும் போது கோரேஸ் என்ன செய்யலை, பிறக்கவே இல்லை. ஆனால் அவன் வருவான், இந்த பேரோட வருவான். அவன் வந்து என் ஆலயத்தை கட்டுவான்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நம்ம ஆண்டவர் மாதிரி இத்தனை துல்லியமாய் சொல்லி செய்கிற தேவனே யாருமே கிடையாது. நாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நடக்குமான்னு கேட்குறோம். அவர் இந்த உலகத்தையே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, 800 கோடி மக்கள் இருக்கிறாங்களாமா. 800 கோடி மக்களுக்கும் லிங்க் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க் நடக்குது. நமக்கு 4 பேர் உள்ள குடும்பத்தை நடத்துறதுக்கே தலை சுற்றிடுது. சில நாட்களில் வீட்டம்மா சொல்லிடுறாங்க, இங்கே இருக்கிறதுக்கு பேசாமல் எங்கேயாவது போய் தொலையலாங்கிறாங்க.
கணவர் நினைக்கிறாரு வீட்டுக்கே போகாமல் எங்கேயாவது இப்படியே இருந்து டீ கடையில் பஜ்ஜி தின்னுக்கிட்டே இருந்தாலே போதும்னு நினைக்கிறார். வீட்டு பக்கமே வரமாட்டார். என்னன்னு கேட்டு பாருங்க, வீட்டுக்கு போனால் ஒரே தொல்லை. 2 பிள்ளைங்க, ஒரு மனைவி இல்லை ஒரு கணவன், இவ்வளோ தான். இந்த 4 பேருக்கு நம்ம படுற பாடு அப்படி ஒரு பாடாக இருக்குது. கொஞ்சம் பேர் பொறுக்க முடியாமல் சாமியாரவே ஆயிட்டான். ஆனால் 800 குடும்பத்தை வச்சு ஆண்டவர் 800 கோடி குடும்பத்தை வச்சு ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவு பேரையும் ஒரு நெட்வொர்க் வச்சு, அதனால தான் அவருக்கு பேர் தேவன். அல்லேலூயா. நாம் இப்படி உக்காந்துக்கிட்டு இதில் ஆண்டவரை கேள்வி கேட்குறத, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, ஆண்டவர் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா? நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவருடைய இந்த ஜைஜாண்டிக் தன்மை ஒன்று இருக்குது, சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை நம்ம இன்னும் முழுசாக பார்க்கவே இல்லை. இன்னும் நம்ம என்ன செய்யலை, முழுசாக பார்க்கல. நம்ம இந்த சூரியனையும் சந்திரனையும் பார்த்துட்டு இதுக்கே பிரமிச்சிட்டோம். அவர் இந்த மாதிரி 200 கோடி வச்சுருக்காரா நட்சத்திரம், காஸ்மஸ் அந்த அளவுக்கு இருக்குதாம்மா. இதையெல்லாம் நம்ம படித்து முடிக்கிறதுக்கே இன்னும் பத்தாது. அதை அவர் உருவாக்கி வச்சுருக்கிறாரு, அதை அவர் ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு சுத்த விட்டுருக்கிறாரு. டோட்டலாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோத்தையும் ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம தேவனை மாதிரி ஒரு தேவனை உலகத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் கர்த்தரை சமீபமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. நமக்கு இன்னும் நம்ம தேவனுடைய ஃபுல்லான அந்த பிக்சரே நமக்கு தெரியாது. நான் யோசித்து பாருங்கள், வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. எவ்வளோ ஜெய்ஜாண்டிக் காட் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஆண்டவர் அப்படியே மரியாள் வயிற்றுக்குள்ளே இவ்வளோண்டா வந்து உட்காரணும் இல்லை? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாரு, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறாரு. டைனாசரையும் படைச்சி பெருசாக்கிட்டாரு. கீழே இறங்கி போய் பார்த்தோம்னா எறும்பை விட சின்ன உயிரினமும் இருக்குது. அதையும் அவர் தான் படைச்சிருக்காரு, அதையும் அவர் தான் படைச்சிருக்காரு. நம்மால் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஒன்றை படைச்சி விட்டு இவன் ஆடுற ஆட்டம் இருக்குது பாருங்க. நாங்கள் அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், உலகத்தை ஜெயிச்சிட்டோம். அது கடைசியாக நிலாவுக்கு ஸ்பேஸ் ஷட்டலில் போயிட்டு நிலாவில் இறங்கிட்டு அங்கே போயிட்டு வந்தவர் சொன்னார், அட்லாஸ்ட் கடைசியாக நாங்கள் நிலவுக்கும் வந்து விட்டோம். கடவுள் இல்லை, நிலவுங்கிறது பக்கத்தில் இருக்குது, நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்குது, 3,66,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதை போயிட்டே நம்மால் சொல்லிட்டா கடவுள் இல்லைன்னு. அவர் அதையும் தாண்டி போகிறார். அங்கெல்லாம் இவங்களாம் போகவே முடியாதாம்மா, போகவே முடியாது. அப்படி ஒரு இடம் இருக்கு. அதான் நாம் பரலோகத்துக்கு போன உடனே வசனம் சொல்லுது 7ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த விசேஷத்தில், ஆட்டுக்குட்டியானாதாமே அவர் கண்ணீர் யாவையும். ஏன் நம்ம அழுகுறோம் பரலோகத்தில் போய் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம அவரை பற்றி இன்னும் ஒன்றுமே ஒரு 0.1% தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். உள்ளே போய் பார்த்தா பரலோகம் வேறு மாதிரி இருக்கும். அங்கே நம்ம அழுவுறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கா இது, நானாக உள்ளே வந்திருக்கேன், நான் நினச்ச ஆண்டவருங்கிறது ஏன் அறிவுக்கு எட்டின அளவுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த நான் இப்போவும் நினைப்பேன், அந்த சர்வ வல்லமை உள்ள அந்த சர்வ வல்லமையை நம்ம இன்னும் என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை. அந்த தேவன் நம்ம அளவுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. நான் இந்த அதிகாரங்கள்லாம் படிக்க ஒரே ஒன்று எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பிரமிப்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக 4 லைனில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். ரஷ்யா வரும், இஸ்ரேல் வரும், இவங்க பற்பல ஜனங்கள்லேருந்து வருவாங்க, அவன் வடக்கு பக்கத்துலேருந்து வருவான். இது நிறைவேறத்துக்கு 2700 வருஷம் ஆகிருக்குது. 2700 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. அதோட பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ரஷ்யாவும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் திரும்பி உலகத்துக்குள் வந்தாங்க. அதாவது 1917-18 வந்து பால்ஃபர் டிக்ளரேஷன். அதே காலகட்டத்தில் தான் ரஷ்யாவில் வந்து லெனின் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், விளாடிமிர் லெனின் அப்படின்னு. அவர் ரஷ்ய புரட்சி, அக்டோபர் புரட்சிம்பாங்க, அதை ஏற்படுத்தி USSR, யூனியன் சோவியத் சோஷியல் ரிப்பப்ளிக் அப்படிம்பாங்க, அதை ஃபார்ம் பண்ணார். அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் ஜார் மன்னர்கள் ஆட்சி. ரஷ்யான்னு ஃபார்ம் ஆனதே 1917 தான். பால்ஃபர் டிக்ளரேஷன் 1918 ஸோ 2ம் ஒரே காலகட்டத்தில் பூமிக்குள் வந்தது. ஆனால் இது 2ம் வந்திருக்குதுன்றதுனால் நமக்கு என்ன தெரியணும் தெரியுமா? வி ஆர் இன் த எண்ட் டைம். கடைசி காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய 2 முக்கியமான நாடுகளும் வந்து சேர்ந்து விட்டது. நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிறதான தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை வாசிங்க. 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர்களோட கூட பெர்சியரும். அவர்களோடு கூட இந்த பெர்ஷியாங்கிறது யாரை குறிக்குது? பெர்ஷியாங்கிறது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1984 வரைக்கும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பேர் தான் பெர்ஷியா. ஷா மன்னர் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் காலகட்டம் வரைக்கும் 1984 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியான் தான் இருந்துச்சு. நீங்கள் கூட நிறையா நான் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்கல்ல, பெர்ஷியன் நைட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்பீங்க.
நம்ம ஊரில் கூட இந்த பெர்ஷியன் லாட்ஜெலாம் நிறைய இருக்குது. ஊட்டிக்கெலாம் போனீங்கன்னா பெர்ஷியன் லாட்ஜெலாம் பார்க்கலாம். பெர்ஷியான்றது ஒரு ஃபேமஸான ஒரு பெயர். இதை வந்து 1984 அயதுல்லா கோமேனிங்கிறவர் புரட்சி ஏற்படுத்தி அந்த பெர்ஷியாங்கிற பேரை மாற்றி ஈரான்னு வச்சார். இந்த பெர்ஷியாங்கிற பேர் எந்த காலகட்டத்திலேருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்ய காலத்திலேருந்து இருக்குது பெர்ஷியன்ஸ். இந்த பெர்ஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அது இங்கே சொல்ல முடியாது, அது கதரிஸ்தமாக இன்னொரு நாள் சொல்லலாம். ஸோ ஈரான் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கூட இருக்கிற நாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க வசனத்தில் அவர்களோடு கூட பெர்ஷியரும் ஈரான் இருக்குது அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்ன ஆச்சரியன்னா 1984 வரைக்கும் அமெரிக்க சப்போர்ட்டர் நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா ஈரான் தான். ஈரானில் இருக்கக்கூடியதான எண்ணெய் வளம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுத்ததே அமெரிக்கா தான். ஷா மன்னர் வந்து அமெரிக்காவில் படித்தவர், அமெரிக்காவுடைய ஃப்ரெண்டு. ஆனால் இன்னைக்கு வசனத்தினுடைய நிறைவேறுதல் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக ஈரான் ரஷ்யாவோட போய் சேர்ந்துருச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் நேற்று முந்தா நேரத்திலிருந்து ஈரான் நேரடியாக இறங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈரானில் இருக்க டெஹரானில் ஹமாஸோடைய லீடரை இஸ்ரேல் அடித்ததுனால, இஸ்ரேல் அடித்தது இன்னும் ஒத்துக்கலை, ஆனால் இஸ்ரேல் தான் அடிச்சிருக்குன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இஸ்ரேல் அடித்ததுனால இப்போது நேரடியாக ஈரான் களத்தில் இறங்கியிருக்கு. நேற்றிலிருந்து சண்டை ஆரம்பிச்சிருச்சு. வேதம் சொன்னபடி இந்த எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட யுத்தத்தினுடைய மிக முக்கியமான தருணம் தொடங்கிடுச்சு. இப்போ இவங்களோடு கூட நல்லா கவனிங்க, இந்த ரஷ்யா, ஈரான், எத்தியோப்பியா, லிபியா எல்லாம் அங்கே கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வசனம் கொடுத்துருக்கோம். இவங்க எல்லாரோடு கூட ஆப்போசிட்டில் யார் இருப்பா அப்படின்னு 13வது வசனம் சொல்லுது. வாசிங்க, எசேக்கியேல் 38:13 வாசிங்க. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி. தர்ஷீஷின் வர்த்தகரும் அதின் பாலசிங்கம். தர்ஷீஷ் அதோடைய பாலசிங்கம் குட்டிகள் அப்படின்னா தர்ஷீஷ் என்பது எதை குறிக்குது? தாய் சிங்கத்தை குறிக்கிறது. ஏன்னா அது தாய் சிங்கமாக இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும்? குட்டிகள் இருக்கும். அல்லது அது பெரிய சிங்கமாக இருந்தால் அதோடைய குட்டிகள். வசனம் என்ன சொல்லுது? தர்ஷீஷின் வர்த்தகரும் அதின் பாலசிங்கங்களும் அதனுடைய குட்டிகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ தர்ஷீஷ் என்பது எதை குறிக்குது? தாய் சிங்கமோ அல்லது தகப்பன் சிங்கமோ, அது வந்து சீஃப், அந்த சிங்கமாக இருக்கணும். அதோடைய குட்டிகள் எல்லாம் சிங்கம்னு இருக்கு. இது எதை பற்றி சொல்லப்பட்ட நாடு உங்களுக்கு தெரியும். யோனா நினிவேக்கு போக சொன்னால் எங்கே போனார்? தர்ஷீஷுக்கு போனார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச தர்ஷீஷ் அப்படிங்கிறது. இந்த தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் எதுவாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பாவில் இன்றைக்கி இருக்கக்கூடியதான இங்கிலாந்தும் அதை சுற்றி உள்ள பகுதிகள் தான் தர்ஷீஷ். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த தர்ஷீஷோட இடம் இப்போ இங்கிலாந்தாக இருக்கிறது. உங்கள் ஆங்கிலோ சாக்சன் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. இப்போ அதுக்கு இங்கிலாந்து, பிரிட்டன் அப்படின்னா நம்ம நிறைய சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எல்லா சிங்கங்கள் உள்ளதான நாடுகள் இருக்குது. குட்டி குட்டி சிங்கங்கள் உள்ள நாடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்தியாவுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா 4 முகம் உள்ள சிங்கம் அப்படிம்பாங்க. சிங்கப்பூருக்கு பார்த்தீங்கன்னா சிங்கம் இருக்கும் அவங்களுடைய இதில். ஸ்ரீலங்காவுக்கு பார்த்தீங்கன்னா வாலேந்திய சிங்கம் இருக்கும். ஏன் நம்மெல்லாம் சிங்கம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விடுதலையானது எங்கே, யாருக்கிட்டேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்துக்கிட்டேருந்து. இங்கிலாந்தோடைய சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங்கம். அவங்க தான் மிகப்பெரியதான சிங்கமாக இருந்தாங்க. அவர்கிட்டருந்து அவர்களோடு கூட இருக்கக்கூடியதான அவங்ககிட்டருந்து உருவான நாடுகள் அப்படின்னு அர்த்தம். இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக வரணும். இப்போவும் இந்த வாரில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்துடையதான இராணுவ வீரர்கள் புறப்பட்டாங்க. இங்கிலாந்துடைய இராணுவ வீரர்கள் புறப்பட்டு ரஷ்யாவுடைய வார்ஷிப்பு யூகேக்காரங்க ரஷ்யாவுக்கு எதிராக வார்ஷிப் அனுப்பியாச்சு. புறப்பட்டு இப்போது எசேக்கியேல் 38:13 சொன்னபடி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இங்கிலாந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரவேலுக்கு. ஸோ இப்போது சொன்னபடி 2 டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. மிக முக்கியமான 2 டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டீம் தான் 3ஆம் உலக யுத்தத்திற்கு மிக முக்கியமான அஸ்திவாரமாக இருக்குது. இவங்க யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார்கள். அதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இனி 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அக்டோபர் 7 சொன்னோம் இது 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசண்டாக 1 வாரத்துக்கு முன்னாடி பல சேனல்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, நாம் 3ஆம் உலக யுத்தத்துக்குள் இருக்கிறோமா, யுத்தம் ஆரம்பித்து விட்டதா அப்படின்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் வேதத்தில் சொன்ன மிக முக்கியமான யுத்த காலத்துக்குள் நுழைஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இதை கொஞ்சம் ஹிஸ்ட்ரி மாதிரி இருந்தாலும்
இந்த தீர்க்க தரிசனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரண்ட்டாக இப்போ இது போய்கிட்டு இருக்கு. ஸ்டில் நம்ம இதில் நடுவில் இருக்கிறோம். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிட்டு இருக்குது. 2 டீமும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த 2 டீமும் வந்து முதல்ல ரஷ்யாவும் இஸ்ரேலும் வந்துச்சு. இப்போ அவங்களோட ஃபார்ம் ஆக வேண்டிய டீமும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஏன் இந்த சண்டையை போட போகிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்முடைய ஆண்டவர் 2700 வருஷத்துக்கு முன்னாடி காரணங்கள் சொல்கிறார். அதில் 2 முக்கியமான காரணம் இருக்குது. வாசிங்க, எசேக்கியேல் 38:13 வாசிங்க. எசேக்கியேல் 38:13. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி, ரஷ்யாவை நோக்கி, உன்னை நோக்கி, நீ கொள்ளையிட அல்லவோ வந்திருக்கிறாய் என்றும், நீ கொள்ளையிட அல்லவோ வந்திருக்கிறாய் என்றும், நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக்கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரஷ்யா எதற்காக ரஷ்யா டீம் உன் கூட்டத்தை கூட்டினாய், எதற்காக கூட்டினாய் அப்படின்னு சொன்னால், கொள்ளையிட அல்லவோ கூட்டினாய் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலுங்கிறது இந்த மேப்பில் பாருங்களேன். இந்த இஸ்ரவேல் எவ்வளோ உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு மட்டும் பாருங்கள். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு பாருங்கள். ஆனால் மேலே மஞ்சள் கலரில் இருக்கிறது அத்தனையுமே ரஷ்யா. ஏறக்குறைய உலகத்தில் 3ல் ஒரு பகுதி மேலே ஃபுல்லாக இருக்கிறது ரஷ்யா. அதில் இருக்கிறது உங்களுக்கு அதில் இஸ்ரவேலுங்கிறது கீழே இருக்கா பாருங்கள். அந்த கோடு கீழே வந்து ஒரு சின்ன டாட் இருக்கும், அதான் இஸ்ரேல். இவ்வளோ பெரிய நாடு ஏன் இஸ்ரவேலை கொள்ளையடிக்க வரணும்? அதான் கேள்வி. ஏன் இஸ்ரவேலை கொள்ளையடிக்க வரணும்? 1918 1990 வரைக்கும் ரஷ்யா மிகப்பெரியதான வல்லரசு. ரஷ்யாவுடைய வளம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரஷ்யா வந்து கம்யூனிச தேசம். அதனால் டைம் ரொம்ப முக்கியம். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுமா, எல்லா இடத்திலும் ஃபுட் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பாடு சாண்ட்விச் வச்சு, வெஜ்ஜு சிக்கனு எல்லாம் சாண்ட்விச்லாம் வச்சு ஒரு மிஷின் அங்கே இருக்கும். ஒவ்வொரு தெரு முனையிலையும் இருக்குமா. அந்த இடத்துல நின்று ஒரு பட்டன் அமுக்குனா தேவையான சாண்ட்விச் வருமா. ஃபுல் ஃப்ரீ. 1920s 30s நடந்த சம்பவம். ஃபுல் ஃப்ரீ. காரணம், ஜனங்க வேலைக்கு போகும்போது சமைக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடாதுன்னு அரசாங்கம் இந்த ஏற்பாடை பண்ணிருந்துச்சு. ஆனால் அதில் என்ன பெரிய விஷயம்னா, ரஷ்யன்ஸ் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம், அதை ரோட்லேருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அவமானமாக கருதுனாங்களாம். அரசாங்கம் கொடுக்குற இலவசமாக கொடுக்குறத அதை போய் வாங்கிறது நமக்கு என்னது அவமானம். நம்ம காசு கொடுத்தா நம்ம வாங்கணுன்ட்டு அதை எடுக்கவே மாட்டாங்களாம். 2 நாள் கழித்து அதை, ஏன்னா அது எக்ஸ்பைரி 2 நாள் ஆகிடும். 2 நாள் கழித்து வந்து பார்த்தா அந்த சாண்ட்விச் அப்படியே இருக்குமா. எடுத்து குப்பையில் கொட்டிட்டு புது சாண்ட்விச் வச்சுட்டு போகுமா கவர்மெண்ட். அந்த அளவுக்கு வளமிக்க நாடு தான் ரஷ்யா. அவ்வளோ தூரம் அவங்க வந்து இருந்தாங்க. ஆனால் 1990 மிகல் கார்பச்சேவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் அங்கே வந்தார். அவர் வந்து ஃபெரஸ்டோரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். வேற ஒன்றும் இல்லை, கம்யூனிசத்தை உடைச்சு மாறின உடனே ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு. யூஎஸ்எஸ்ஆர் இல்லை, ரஷ்யான்னு ஆயிடுச்சு. அதுலேருந்து நிறையா நீங்கள் பார்ப்பீங்க, தஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்த இஸ்தான்லாம் வருது இல்லை, எல்லாம் அவங்ககிட்டருந்து வந்தவங்க தான். உக்ரைன் இவங்கெல்லாம் அங்கேருந்து வந்தவங்க. ஸோ எல்லாம் பிரிஞ்சு போச்சு. ரஷ்யாவுடைய வளமும் போயிடுச்சு. 1990s இந்த 2024 ரஷ்யாவுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை. அதில் குறிப்பாக ஒரு 2010 அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய நிலைமை என்னென்னா, ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அரசாங்கத்தால் கொடுக்க முடியாமல் ஒரு லோஃப் பிரெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பிரெட்டு வாங்குறதுக்கு துப்பாக்கிகளை எடை போட்டு இராணுவ வீரர்கள் வாங்கி சாப்பிட்ட காலம் வந்துடுச்சு. அந்த அளவுக்கு தருத்திரம். அட் த சேம் டைம் இந்த பக்கம் இஸ்ரேலை பாருங்கள். 1948 அவங்க நாடு ஃபார்ம் ஆகும்போது 3ல் 1 பங்கு பாலைவனம். அவங்கக்கிட்ட வளமே கிடையாது. ஜனங்க எல்லாம் உழைச்சாங்க. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தில் முதல் 10 நாடுகளுக்குள் இஸ்ரேல் இருக்கிறது. மிகப்பெரிய ஆசீர்வாதமான தேசமாக இஸ்ரேல் இருக்கு. பாலைவனம் எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னபடி ஆசீர்வதித்து வறண்ட நிலம் வயல்வெளியாய் மாறிவிட்டது. இன்னைக்கு உலகத்துக்கு டெக்னாலஜியாக இருக்கட்டும், அல்லது மருந்துக்காக இருக்கட்டும், அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், இஸ்ரேல் பங்களிப்பு இல்லாமல் ஒன்றை செய்ய முடியாது என்கிற இடத்தில் இஸ்ரேல் இருக்கிறது இன்னைக்கு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு இஸ்ரேல் வளர்ந்துருச்சு. இஸ்ரேல் 1948 விடுதலை, நாம் 1947 விடுதலை. அவங்களும் நம்மளையும் கம்பேர் பண்ணி மட்டும் பார்த்துறாதீங்க ஒரு நாளும். சரியா? நீங்கள் உடனே அப்படி பார்த்துருவீங்க, ஓ இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும். நீங்கள் அங்கே போயிடக்கூடாது. நம்ம இந்த பக்கம் இஸ்ரேலை மட்டும்தான் பார்க்கணும். 1948 அவங்க விடுதலை ஆனாங்க. ஆகி
இந்த 76 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாம் அவங்கக்கிட்ட இருந்து தான் டெக்னாலஜி வாங்குகிறோம். அமெரிக்காவே வாங்குது அவங்க டெக்னாலஜியை. கர்த்தர் யூதனை பற்றி அப்படி தான் சொல்லி வச்சுருக்காரு, உலகத்துக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் இன்றைக்கும் உலகத்துக்கு என்னவா இருக்கிறான்? ஆசீர்வாதமாக தான் இருக்கான். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய யூதர்கள். நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடாது. நாம் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய யூதனா ஞானம் உள்ளவனாக இருக்கட்டும், ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. இவ்வளோ இருக்குல்ல, ஒன்றே ஒன்று விட்டுவிட்டான். தன்னிடத்தில் வந்த தேவனை, மேசியாவை தேவன் என்று தெரிந்து கொள்ளாமல் விட்டுட்டான். அவ்வளோதான். எவ்வளோ இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஆனால் நீங்களும் நானும் அவன் அளவுக்கு உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சு கொண்டோம், இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று நாம் தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. அதுதான் ஞானவான்களை பைத்தியமாக்கும்படி கர்த்தர் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். நம்ம இப்போ போட்டி எப்படி போடுறாங்க நம்ம ஆட்கள்னா, இந்த இஸ்ரவேலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்தோடனே நம்மளும் யூதர்களை மாதிரி மாறணும்னு. வேண்டாம், நம்ம யூதனை மாதிரி மாற வேண்டாம், நம்ம இயேசு மாதிரி மாறினா போதும். ரோமர் 8:29 அதான் சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைத்தார். நம்ம யூத சாயலுக்கு மாற வேண்டாம், இஸ்ரவேல் சாயலுக்கு மாற வேண்டாம். நம்ம ஆட்கள்லேயே கொஞ்சம் பேருக்கு நான் இஸ்ரவேலில் போய் ஹீப்ரூ படித்தேன், க்ரீக் படித்தேன்னா அவங்க கொஞ்சம் பெருமையாக நினச்சிக்கிறாங்க. அது படிக்கிறது ஒன்றும் பெருமை இல்லை, அது ஒரு நாலேஜ். இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் தேவனை தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்க, அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. இன்னைக்கு யூதர்களுக்கால் தெரிந்து கொள்ள முடியாதது, அவர்களுக்கு மறைக்கப்பட்ட சத்தியம், அவர்களுக்கு மறைக்கப்பட்ட வெளிச்சம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஸோ இன்னைக்கு யூதர்கள் உலக பிரகாரமாக ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறது ஒரு 2021-22 அவருடைய கடல் பகுதியில் மிகப்பெரியதான கேஸ் கண்டுபிடிச்சாங்க, நேச்சுரல் கேஸ். அதை எடுத்து தான் இப்போ அவங்க நிறைய சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, வளமிக்கவரெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவர்களை கொள்ளையடிப்பதற்கான முகாந்திரம், ஒரு பக்கம் ரஷ்யா குறைவாக போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. இதுதான் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆனால் மெயின் காரணம் அது அல்ல, வேறொரு காரியம் அதற்குள்ளே புதைந்திருக்கிறது. என்ன மெயின் காரணம்? வாசிங்க, எசேக்கியேல் 38:8 திருப்பி வாசிங்க பார்ப்போம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் பர்வதங்கள் நிறைந்ததான ஒரு தேசம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருக்குமா போல இது முதல் கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுற்றிலும் இருப்பார் அப்படின்னு வசனத்தில் இருக்கு. இஸ்ரவேலை சுற்றி நிறைய மலைகள் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் 2 முக்கியமான மலைகளுக்கு விரோதமாகத்தான் இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தம் ஆரம்பித்ததே முதல்ல எந்த மலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான, நீங்கள் இப்போ இஸ்ரவேலில் எருசலேமில் பார்க்கக்கூடியதான, இஸ்ரவேல்னு பார்த்தாலே ஒரு எருசலேமின்னு போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்க மாஸ்க் இருக்கக்கூடியதான ஒரு சிட்டி தெரியும். எல்லோரும் நம்ம வீடுகளில் கூட அதை வச்சுருக்கிறோம். நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நான் இல்லை, நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அந்த ஒரு சிட்டியை ஒன்று வச்சுருப்பாங்க. என்னன்னு கேட்டால், எருசலேமை ஆண்டவர் ஒலிவமலையிலேருந்து பார்த்த அந்த இடத்த அவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மிக முக்கியமான அந்த மாஸ்க் இருக்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, டெம்பிள் மவுண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த டெம்பிள் மவுண்ட்டுக்கான சண்டை தான் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது. அல்லக்ஸா மாஸ்க் இருக்கிற இடத்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் விரும்புகிறாங்க. அந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இஸ்ரவேல் சொல்லுது. காரணம் என்னன்றதை நேற்று பார்த்தோம், ஒருவேளை நேற்று வராதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த டெம்பிள் மவுண்ட் இருக்கிற அந்த இடம் ஈசாக்கை பலியிட ஆபிரகாம் கொண்டு போன இடம், அது தாவீது காசு கொடுத்து ஓர்னான்கிட்ட வாங்கின இடம், அங்கே சாலமோன் தேவாலயம் கட்டின இடம். அந்த இடத்தில்தான் அவர்கள் 10ஆம் நூற்றாண்டில், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 வருஷம் கழிச்சு 10ஆம் நூற்றாண்டில் அந்த மாஸ்க் கட்டப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஒரு 900 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 70 அந்த தேவாலயத்தை ரோமர்கள் இடிச்சு போட்டாங்க. டைட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீத்துராயன் அப்படின்னு சொல்கிறவர் தான் அதை இடிச்சு போட்டார். ஸோ அதுக்கப்புறம் 900 வருஷம் அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் இடமாக அது இருந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி அது வனாந்தரமாய் மண்மேடாய் மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்தை 10ஆம் நூற்றாண்டில் ஒரு மாஸ்க் கட்டப்பட்டது. இந்த ஒரு கட்டி 1000 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 2000வது வருஷம்.
அதை இஸ்ரவேல் கையிலிருந்து எடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா எங்கள் மாஸ்க் இருக்குது, அந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை இது ஆபிரகாம் காலத்துலேருந்து எங்கள் மலை, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த மலைக்கு விரோதமாய் நீ வருவாய் என்கிறதான தீர்க்க தரிசனம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் சொல்லப்படுற காலகட்டத்தில் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. யார்? முதல் தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம். அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது, மலைக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் தொடங்கும், இஸ்ரவேல் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். யோசிச்சு பாருங்க எவ்வளவு துல்லியமாக இன்னைக்கு மலைக்கு தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. அக்டோபர் 7 அந்த நாங்கள் எடுப்போன்னு சொல்லி. ஸோ சொல்லப்பட்ட 2வது மிக முக்கியமான காரணம் அந்த மலைக்கு. இன்னொரு மலை இப்போ நேற்றுலேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யுத்தம். எங்கன்னு கேட்டிங்கன்னா கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரியா பார்டரில் இருக்கக்கூடியதான இஸ்ரவேலுடைய எல்லை. பல நேரங்களில் உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும். பல நேரங்களில் இந்த இஸ்ரவேல் அப்படிங்கிறது என்ன, எவ்வளோதான் அவங்க இடம், அவங்க மீடியாலலாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பாலஸ்தீனர்களை துரத்திட்டு அவங்கள அகதியாக்கிட்டு அந்த இடத்த இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சில வசனங்களை மட்டும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க விஷயம் என்னன்னு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயீமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும். இப்போ நல்லா கவனிங்க, 2 எல்லைகளை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இதில் கர்த்தர் கொடுத்ததான மேப் இதில் இருக்கு. அவங்களுக்கு எதை ஆண்டவர் வாக்கு பண்ணாரு அப்படின்னு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு பண்ண வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை அவங்க சுதந்திரிக்கணும்னா இதுதான் கர்த்தர் பண்ண வாக்கு தத்தம். யாருக்கு? ஆபிரகாமுக்கு. இந்த இடத்த நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த பக்கம் நைல் நதி, எகிப்தின் நதி துவக்கி, அந்த பக்கம் ஐப்ராத்னா ஈராக்குடைய ஒரு பகுதி. ஈராக் 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், மெசபொத்தோமியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ், இந்த 2த்துக்கும் நடுவில் உள்ள இடம் தான் ஈராக். ஆபிரகாம் எங்கேருந்து புறப்பட்டு வந்தார்னு அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லும். அவர் எங்கேருந்து புறப்பட்டு வந்தாராம் இருக்கா? பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம் காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசபொத்தோமியா நாட்டில் இருக்கும் போதே. மெசபொத்தோமியானா என்னன்னா 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம், ஈராக்கில் இருக்கும்போது அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, அவரை கானானுக்கு வர சொல்லிட்டார் ஆண்டவர். கானானுக்கு வந்துட்டார். கானானில் இருக்கும்போது தான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எல்லையை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், இதான் உனக்கும் உன் சந்ததிக்குமான எல்லைன்னு சொல்கிறார். ஆனால் எல்லையை ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறாருன்னா, யூப்ரட்டிஸ்லேருந்து நைல் நதி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. கானானுங்கிறது இஸ்ரேல் பகுதி மட்டும்தான் கானான். இது ஏன் இவர் யூப்ரட்டிஸ்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு அவர் கானானுக்கு வந்துட்டார். இப்போ கானானில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ, அப்படி தானே இருக்குது 15ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில். நீங்கள் வாசித்த வசனத்துக்கு முந்தின வசனம் வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இருக்கா 13ஆம் அதிகாரமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். லோத்து 13:14 வாசிங்க. லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கே பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும்
அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நீ எவ்வளோ தூரம் நடக்கிறியோ அவ்வளோ தூரம் நான் உனக்கு தந்துடுறேன். இப்போ ஆபிரகாம் எழுந்து போய் கூடாரம் போட்டாருன்னு இருக்கு. இப்போ இஸ்ரவேல் கானான்குள்ளே நீ எவ்வளோ நடக்கிறியோ அவ்வளோ உனக்கு சொந்தம்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இவரும் நடந்துட்டார், கூடாரத்தை போட்டார். இப்போ வந்திருக்கணும். ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் எல்லையை சொல்லும் பொழுது ஆபிரகாம் உன்னுடைய எல்லை எதுன்னு கேட்டினா யூப்ரட்டிஸ்லேருந்து வச்சுக்கோன்றார். இல்லை நீங்கள் கானானில் தானே நடக்க சொன்னீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே கானானுக்கு வந்துட்டேன், கானானில் நடக்க சொன்னீங்க, எனக்கு ஏன் இப்போ நீங்கள் யூப்ரட்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, உன் பார்வையில் கானான் தான் வாக்கு தத்தம். ஆனால் என் பார்வையில் எப்போ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ முதல் ஸ்டெப்பு எடுத்து வச்சியோ அந்த இடத்துலேருந்தே உனக்கு தான் நான் கொடுத்துட்டேன், மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டார். எப்பவுமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம கணக்கின்படி அல்ல, அவர் கணக்கின்படி பெருசு. அவருடைய கை ரொம்ப பெருசு. அவன் வந்த இஸ்ரவேல் தேசத்தை தான் அவன் நினைச்சான் கானான் தான் நமக்குன்னு. அவர் சொல்றார், இல்லை நீ எதை எடுத்துக்கோ, நீ ஃபஸ்ட்டு என் பேச்சை கேட்டு புறட்ட பாரு உன் வீட்டில இருந்து, அதுலேருந்து மொத்தமும் உனக்கு தான் சொந்தம்ட்டார். இந்த பக்கம் இவர் ஒரு நாள் பஞ்சம் வந்துடுச்சுன்னு தெரியாதனமாக எகிப்துக்கு போயிட்டார். அங்கே போய் பஞ்சம் ரொம்ப கொடிதாகி பார்வோன் சாராளை தூக்கிட்டு போயிட்டாரு. பொழைச்சா போதும்னு திருப்பி எகிப்தை விட்டு ஓடி வந்துட்டார். இவர் என்ன சொல்லிட்டாரு, நீ தெரியாமல் ஒரு இடத்துக்கு போனல்ல எகிப்து, அதையும் வச்சுக்கோன்ட்டார். என்ன ஆண்டவரே, கானான் தானே சொன்னீருங்க, கானான் தான் சொன்னேன், ஆனால் நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் பாதம் எங்கெங்கெல்லாம் பட்டுச்சோ அத்தனையும் உனக்கு தான் சொந்தம். அவ்வளோதான். நம்ம ஆண்டவர் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. நாம் இந்த ஆண்டவரை வச்சுக்கிட்டு ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கிடைச்சா போதும் ஆண்டவரே என் வாழ்க்கையில், அதை பார்த்துட்டு நான் செத்துறேன். ஆண்டவர் கேட்பார், உனக்கு எத்தனை 1000 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்தாலும் நீ 1200லேயே இருக்கியப்பா, ஒரு 2400 கிடைச்சா போதும், என் வாழ்க்கையில் என் கண்ணால் பார்த்துட்டு சாகணும். ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ நான் உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் பூமியில் இல்லை, வானத்தில். இந்த பூமியை விட பல 1000 கோடி மடங்கு பெருசு. அந்த வானத்தில் பரலோகத்தில் சிங்காசனத்தில் ஏன் கூட உட்கார வச்சுக்கிறேன்னு உன்னை கூப்பிட்டா, நீ இந்த ரோடு முனையில் ஆள் போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு தெருவில் இருக்கிற அந்த மூலையில் இருக்கிற லேண்டை கேட்டுக்கிட்டு நிற்கிற, உன்னை என்ன சொல்ல அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். நான் எப்பவுமே நினச்சிப்பேன், ஆண்டவர் பரலோகத்தில் பெரிய டேபிள் போட்டு நல்லா விருந்து ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தூதர்கள் கேட்பாங்க, ஏன் ஆண்டவரே விருந்து ஸ்டார்ட் பண்ணலையா? கற்பனை, நான் அப்புறம் எம்டி ஜெகன் பரலோகத்துக்கு போனார்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எதையாவது சொன்னோம்னா அவர் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாருங்கிறிய, இதுதான் சாக்குன்னு அவங்களும் ஆமான்னுறாங்க. அதனால் நல்லா கவனிங்க, இது என்னுடைய சும்மா கற்பனை. பெரிய டேபிளில் எல்லாத்தையும் ஆண்டவர் வச்சுட்டு அப்படியே தூதர்கள் பார்த்து கேட்பாங்க, ஆண்டவரே இவ்வளோ ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லையா? 2 விஐபிஸ் கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருப்பா? இல்லை இந்த மதுரையில் குட் சமாரிட்டன் சர்ச்சிலேருந்து கொஞ்சம் பேர் வர வேண்டியிருக்கு, அவங்களுக்காக தான். இருங்க, நான் இன்னும் முடிக்கலையே, அதுக்குள்ளேயே தட்டிட்டீங்களே. நீங்கள் என்னை நம்பி கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? முடிக்கிற வரைக்கும் தட்டாதீங்க. இதெல்லாம் அவங்களுக்கு தான் வச்சுருக்கிறோம், அவர்கள் வந்த பிறகு தான் நம்ம இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே அந்த தூதர்கள்லாம், அப்படியா இவ்வளோ பெரிய விஐபிஸா, மதுரையிலையா, குட் சமாரிட்டன்லையா, அப்படி எட்டி கீழே பார்த்தா அவன் கீழே ஒரு சிக்கன் லெக் பீஸுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். எனக்கு ஏன்டா லெக் பீஸ் கொடுக்கலன்னு. இப்போ தூதன் எப்படி மண்டையில் அடிச்சுப்பான் பாருங்க. அட பாவி, உனக்கு மேலே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணிட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம், கீழே ஒரு சிக்கன் பிரியாணிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, ஒரு BMW காருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட செவுரு ஏன்டா எக்ஸ்ட்ராவாக கட்டிட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற, உன்னை என்னத்தை சொல்ல அப்படின்னு அவங்க அடிச்சுப்பாங்க. இப்போ கைத்தட்டுங்க. இல்லை, பல நேரத்தில் பரலோகம் நமக்கு நியமித்து வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கணக்கு பண்ணிங்கன்னா இந்த பூமியும் அதன் நிறைவு கூட பத்தாது. கர்த்தர் அவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நியமித்து வச்சிருக்கிறார். நான் அந்த ஆபிரகாமுடைய இந்த பார்டரை நினைக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், அவன் கற்பனையில் கூட நினச்சிருக்க மாட்டான். அவன் கிளம்பி கானானுக்கு போகிறான். அங்கே போய் தான் ஆண்டவரே கேட்குறாரு, ஆபிரகாம் ஆண்டவரே எனக்கு இந்த தேசத்தை தருவீங்களான்னு. எழுந்துச்சு நட தரேங்கிறாரு. 75 வயசில் எழுந்துச்சு நடக்கிறாரு. எவ்வளோ தூரம் நடந்திருக்க போகிறார்? 75 வயசு கிழமை எவ்வளோ தூரம் நடந்திருப்பார்? அவர் நினச்சிருப்பார், இவ்வளோ நடந்திருக்கோம், கர்த்தர் இதை கொடுத்தா தோத்துறோன்னு. ஆண்டவர் சொல்கிறார், இது இல்லை, முதல்ல எனக்கு கீழ்ப்படிஞ்ச பாரு, அதையுமே நான் கணக்கில் வச்சுக்கிட்டேன். நாம் நினைக்கிறோம் இன்றைக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு, இனிமேட்டு தான் கொடுக்க போகிறாருன்னு. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரை முதலாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கணக்கில் வச்சிருக்கிறாரு. முடிவு பரியந்தம் அதை தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ இந்த இடத்த இஸ்ரவேல் எடுக்கணும்னா என்ன ஆகும் பாருங்க, நினச்சி பாருங்கள் இந்த இடத்த எடுக்க முடியுமான்னு. இதில் ஒரு பார்ட் கூட தொட முடியாது இஸ்ரவேலால், இவ்வளவும் கர்த்தர் வாக்கு பண்ணினது. இப்போது இந்த மலைகளுக்கு விரோதமாய் வருவாயின்னு இருக்கு இல்லையா, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினது இவ்வளவும். ஆனால் இதில் உள்ள ஒரு மலை தான் அந்த மலை, இந்த கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு சொன்ன பாருங்க, ரெண்டாவது மலை. அது எங்கே இருக்குன்னா மேலே சிரியா இருக்குது பாருங்கள், அந்த சிரியா பார்டரில் தான் இருக்குது கோலன் ஹைட்ஸ். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஹமாஸை தாண்டி லெபனானுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு இஸ்ரவேல் இல்லையா. லெபனான் சண்டை ஒன்று நடக்குது, லெபனானுக்கு உள்ள யுத்தம் ரொம்ப பெய்ரூட்டில் நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்கள. ஒரு வசனம் வாசிங்களேன், யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். கிப்ளியரின் நாடும் சூரிய உதயபுரத்தில் எர்மோன் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாகால் காத் முதற்கொண்டு ஆமாத்துக்குள் பிரவேசிக்க மட்டுமுள்ள லீபனோன் முழுவதும். லீபனோன் அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல முழு லீபனோனும் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலராகிய யோசுவாவை பிரித்து கொடுக்க சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்போ சொல்லி பாருங்கள், லீபனானை இஸ்ரேலுக்கு கொடுங்கன்னு கொடுப்பாங்களா? இப்போ இருக்கிற இஸ்ரவேலிருந்து அவங்க எருசலேமுக்குள்ளே இருக்கிற பாதியே கொடுக்க விட மாட்டாங்க. இப்போ இவங்கள போய் லீபனான் முழுவதையும் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த லீபனான் முழுவதும் சாலமோன் காலத்தில் இஸ்ரவேல் வசம்தான் இருந்தது. லீபனான் வனம்னு ஒன்று செஞ்சார் பாருங்க, எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ லீபனானுக்குள்ளே அவங்க போயிருக்கிறதுக்கு காரணமும் பிப்ளிக்கலாக ஒரு காரணம் இருக்குது. இப்போது 1920s முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனீவா ஒப்பந்தம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க, யுத்த ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் ஒரு யுத்தம் முடியும் போது எவ்வளோ தூரம் ஒரு ஆர்மி உள்ளே போயிருக்குதோ எல்லாமே யாருக்கு சொந்தம், அவங்களுக்கு சொந்தம்னு ஜெனீவா ஒப்பந்தம் சொல்லுது. இப்போ லீபனானுக்குள்ளே இஸ்ரவேல் நுழைஞ்சிருக்குது. ஒருவேளை இந்த யுத்தம் எப்போ முடியும்னு தெரியாது. முடியும் போது லெபனானுக்குள்ளே எவ்வளோ தூரம் இஸ்ரவேல் போயிருக்குதோ அவ்வளோ யாருக்கு தான் சொந்தம், இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமி. ஆனால் என்ன முக்கியம்னா, யோசுவா சொல்வார், நீங்கள் இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் அதிகம் இருக்குது அப்படிம்பாரு. அன்னைக்கு சுதந்திரிக்க முடியாததை இன்னைக்கு இஸ்ரவேல் சுதந்திரிக்க தொடங்கி இருக்கிறது. வேதம் சொன்னபடி இப்பொழுது மலைகளுக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறதான சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலை, அதான் அர்மேகதான் யுத்தத்துக்கு யூஸ் ஆக போகிற மலை. 7 வருஷம் கழித்து ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உபத்திரவ காலத்தின் முடிவில், வெளிப்படுத்தல் 16:16 இருக்கு இல்லையா, அந்த அர்மேகதான் யுத்தம் நடக்கக்கூடிய கோலன் ஹைட்ஸ் அங்கே தான் இருக்குது. ஸோ இப்போது இதற்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மலைகளுக்கான யுத்தம். வேதம் சொன்ன எசேக்கியேல் 38:8 நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறி கொண்டே இருக்கிறது. சரி, இந்த யுத்தம் ஒரு நியூக்ளியர் யுத்தமாக இருக்க போதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, ஒரு நியூக்ளியர் யுத்தமாக இருக்க போதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? எசேக்கியேல் புஸ்தகத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க, 39ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம். எசேக்கியேல் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றித் திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்களை புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். நல்லா கவனிங்க, ஒரு எலும்பை பார்த்தா கூட அது பதில் என்ன செய்வாங்களாம், ஒரு அடையாளத்தை போடுவாங்களாம். அடையாளத்தை போட்டு அதை புதைக்கும் மட்டும், அந்த எலும்பை புதைச்சாச்சா அப்படின்னு சொல்லி. இதோட கனெக்ட் உள்ள இன்னொரு வசனம், அதையும் வாசிருங்க. 11வது வசனத்தை வாசிங்க. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்திற்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையையும் புதைத்து அதை ஆமோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள். நல்லா கவனிங்க, அதை புதைக்கிறவர்கள் புதைக்க மட்டும் என்ன செய்வாங்களாம், வழிப்போக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். ஒரு எலும்பை புதைக்கும் போது, நல்லா கவனிங்க, ஒரு எலும்பை புதைக்கும் போது, இதை ஃபுல் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு எலும்பை புதைக்கும் போது அதை புதைக்கிற வரைக்கும் அதில் ஒரு மார்க் போட்டு அந்த புதைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்களாம். புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை போடுவான். ஆனால் புதைக்கிறவங்க அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. தமிழில் மூக்கை பொத்தி கொண்டுன்னு இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்பாசஸ் வேரிங் த மாஸ்க் அப்படின்னு இருக்கும். என்ன ரீசன், என்னத்த காலகட்டம்? புதைக்கிற இடத்துல என் மூக்கை பொத்தணும்,
உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எரிக்கிற இடத்துல தான் என்ன வரும், அந்த ஒரு புகை வரும், அதோடு சேர்ந்து ஒரு துர்நாற்றம் வாடகை வரும். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மூக்கை பொத்துவாங்க, புகை வரும், எல்லாம் பொத்துவாங்க. ஒரு பாடியை புதைக்கிற இடத்துல ஏன் மூக்கை பொத்துவாங்க? பாடியை புதைக்கிற இடத்துல மூக்கை பொத்துறதை நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்க? இதுக்கு முன்னாடி கொரோனா நேரத்தில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கிடையாது, கொரோனா நேரத்தில் மட்டும் பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க உடம்புலேருந்து என்ன வரும், அந்த வைரஸ் அது பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக. ஆனால் நியூக்ளியர் காரியம் நடக்கும்போது செத்தவங்க உடம்புலேருந்து அந்த நியூக்ளியர் கதிர்வீச்சு வெளியே வரும். இது சமீபத்தில் உள்ள ப்ரூஃப். என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ரஷ்யாவில் ஃபுகுஷிமாவில் மிகப்பெரிய அளவில் தானே ஒரு நியூக்ளியர் பிளான்ட்டு சுனாமியில் வெடிச்சிருச்சு. வெடித்த போது அது அவர் அப்போ பிரதமராக இருந்தவர், அவர் என்ன சொன்னார்னா, எந்த பாடியையும் எரிக்கக்கூடாதுன்னு சொன்னார். லாஸ்ட் பேரால் இருக்கும், எதையுமே எரிக்கக்கூடாது, எல்லாவற்றையும் புதைக்கத்தான் வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எரிச்சா அதிலிருந்து கதிர்வீச்சு புறப்படும் அப்படின்னு சொன்னார். ஸோ புதைக்கணும், எதையுமே எரிக்கக்கூடாதுன்னார். அப்படி புதைக்கிற அத்தனை பேரும் இப்படி ஒரு மாஸ்க் போட்டிருந்தாங்க. எல்லாருமே வழியில் நிற்கிறவங்க எல்லாரும் அந்த இது ஃபுகுஷிமாவில் எடுத்தது. ஸோ இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க நியூக்ளியர் கதிர்வீச்சு நடக்கும்போது அத்தனை பேரும் மாஸ்க் போட்டுக்கணும்னு இருக்குது. இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக இருக்க போகிற இந்த யுத்தம் நாம் நினைக்கிறது, எசேக்கியேல் 38-39 இப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அவர்கள் மூக்கை பொத்தி கொண்டு போவார்கள், அந்த எலும்பை எடுத்து புதைக்கிற வரைக்கும் அதன் அண்டையில் ஒரு அடையாளத்தை போடுவார்கள். இது பொதுவாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் மரணம், வைரஸ் பாதிக்கப்பட்டவங்க அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். இப்போ இந்த யுத்தத்தில் மிக முக்கியமாக 2 ஆயுதம் சொல்லப்படுது. ஒன்று பயோவார்னா, இப்போ நீங்கள் கொரோனா மாதிரி வைரஸை அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ஆயுதமாக பயன்படுத்த போகிறாங்க. இந்த ஆயுதமாக பயன்படுத்தும் போது மக்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படும் போது நமக்கு தெரிஞ்சது தான் மாஸ்க் போட்டுக்கிட்டு போகணும். 2வது, நியூக்ளியர் பாதிப்பு வரும்போது கண்டிப்பாக வரப்போது, அது வரும்போது எல்லாருக்கும் மாஸ்க் கொடுக்கப்படும். இப்போவே நான் சொன்னது, நேற்று நைட்டு இஸ்ரேல் மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் பங்கர்ஸ்குள்ளே போயாச்சு. எல்லாருமே பங்கர்ஸ்குள்ளே அதாவது அடியில் போயாச்சு. எல்லா இஸ்ரேல் வீட்லேயும் மாஸ்க் சப்ளை பண்ணியாச்சு. இப்போ எல்லாருமே மாஸ்க் போடுறத எப்படிங்கிற ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி மிகப்பெரிய நியூக்ளியர் வார் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. இது உண்மையா நியூக்ளியர் வார் அதோடைய விளைவு பைபிளில் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இது ஆதார வசனம் ஒன்று. இன்னொரு வசனம் வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே, மன்னிக்கணும், 14:12 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையில், நல்லா கவனிங்க, அவர்கள் காலூன்றி நிற்கையில் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு, அவர்கள் கண்கள் தங்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே வாயிலேயே அழுகி போகும். இது எதற்கான அறிகுறி? இது எப்படி, எதனால்? நிற்கும் போதே சதை அழுகிடுது, பார்க்கும் போதே கண்கள் குழியில் கெட்டு போகுது, நாக்கு வாயிலேயே அழுகி போகுது. எதனால் இது நடக்கிறது அப்படின்னு சொன்னபோது, இது நம்ம நியூக்ளியருக்கான ஒரு அடையாளம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல இந்த செய்தி எடுத்துகிட்டு இருக்கும்போது, அந்த செய்தி முடிஞ்ச உடனே ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு நண்பரில் அவர் அப்போ தான் என்னை முதல்ல பார்க்குறாரு. அவர் ஒரு சகோதரனை பார்த்துட்டு, உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு மனுஷனுக்கு நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சிம்டம் இது. ஆனால் இத்தனை வருஷம் இது பைபிளில் இருக்குது, ஆனால் இதோடைய அடையாளம் எங்களுக்கு இத்தனை நாள் எனக்கு தெரியாது, இன்றைக்கி தான் அந்த வசனம் தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன ஒரு ப்ரூஃப் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு நியூக்ளியர் ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் சதை அங்கேயே வெந்து போகும், எரிஞ்சு போகும், சிலலாம் எரிஞ்சே போய்டுன்றாங்க. இப்போ வேதம் சொன்னபடியே இது யோசித்து பாருங்கள், 2500 வருஷத்துக்கு முன்னாடி சண்டைனா என்ன இருந்திருக்கும்? எல்லாம் குதிரையில் கத்தியை பிடிச்சிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? சண்டை போட்டுட்ருப்பாங்க. அன்னைக்கு நிற்கும் போதே சதை அழுகிடும், பார்க்கும் போதே கண் குழியில் கெட்டு போயிடும், நாக்கு வாயிலே அழுகி போயிடுங்கிறதான இன்னைக்கு உள்ள ஒரு வெப்பன், பயாலஜிக்கல் வெப்பன், நியூக்ளியர் வெப்பன். இதை குறித்து எப்படி சொல்ல முடியும்? அதை விட பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு போவாங்கன்னு எசேக்கியேல் 39 சொல்கிறாரு. இது எப்படி இந்த மாஸ்க்குங்கிற கலாச்சாரமே நமக்கெல்லாம் இப்போ வந்தது தான், கொரோனா வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும், அவங்கெல்லாம் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வாருக்கு யூஸ் பண்ணுறதுனால. மற்றபடி யோசிச்சு பாருங்கள், ஒரு மாஸ்க் போட்டுட்டு போவாங்க, ஒரு எலும்பு புதைக்கிற வரைக்கும் அது மேலே மார்க் போடுவாங்க. எலும்பு மேலே ஏன் மார்க் போட போகிறோம்? நம்மளாம் இப்போ சரி, நாங்கள் சொல்கிறது சின்ன வயசில் நாங்கள் கடந்து போகிறது பல நேரங்களில் சுடுகாடாக இருக்கும், அந்த வழியாக தான் போகணும் வேலைக்கு போகும்போதெல்லாம். போகும்போது பார்த்திங்கன்னா எரிச்ச எலும்பு நிறைய கிடக்கும், அப்படியே பார்த்துக்கிட்டே தான் போகும். நம்ம யாரையுமே அது எலும்பாக கிடக்குன்னு யோசிச்சதே கிடையாது. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தத்தில் ஒரு எலும்பு பார்த்தாலும் மார்க் பண்ணுவாங்க, அதை மார்க் பண்ணி கொண்டு போய் போடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ வேதத்தின்படி நியூக்ளியர் வெப்பன்ஸ் அதை யூஸ் பண்ணக்கூடிய காரியங்கள். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்கதரிசனமான வசனங்கள் நம் காலத்தில் நடக்கக்கூடியது, நம் காலத்தில் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு மோசமான ஆயுதங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரஷ்யாவும் அமெரிக்காவும் வைத்துக்கொடுக்க ஆயுதங்கள். இப்போ இருக்கிறது வெளிப்படையாக சொல்லியிருக்கிற ஆயுதம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து சிரிச்சிடாதீங்க, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் ஃபாதர் ஆஃப் த பாம், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் மதர் ஆஃப் த பாம், ஃபேமிலி பாம். இது அமெரிக்காவது, அது ரஷ்யாவது. இந்த அமெரிக்காவுடைய பாம்புடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. நீங்கள் நெட்டில் போய் சும்மா இதை போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஹிரோஷிமா நாகசாக்கியை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்தது இருக்குது. இப்போ ஹிரோஷிமா நாகசாக்கியை விட 20,000, அது அட்டாமிக், இது நியூக்ளியர். இப்போ அதை விட மோசமான கண்டிஷன் உள்ளதெல்லாம் வந்துருச்சாமா. சமீபத்தில் யூஎனில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க, அட்டாமிக் வெப்பன்ஸ், இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எந்தெந்த நாடு எவ்வளோ வச்சுருக்குன்னு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஐநா சொன்ன உடனே ஏறக்குறைய 20 நாடுகளோ 30 நாடு 18 நாடோ என்னமோ வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16,000 வெப்பன்ஸ் இருக்குது. அவங்க கொடுத்த கணக்கு எவனும் உண்மையை சொல்லியிருக்க மாட்டான் கன்ஃபார்மாக. 16,000 வெப்பன். ஒரு ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு ஒன்று போதும், ஒன்று தேவைப்பட்டுச்சு ஒரு நகரத்துக்கும். இது அதை விட சக்தி வாய்ந்தது 20,000 மடங்கு. இது அந்த மாதிரி 16,000 வெப்பன் இருக்குது. ஐநா சொல்லுது, இப்போ இருக்கிற இந்த வெப்பனை வச்சுக்கிட்டு 400 தடவை இந்த பூமியை அழிக்கலாமா, 400 தடவை. ஆனால் பைபிள் படி இன்னும் ஒரு தடவை தான் அந்த பூமியை அழிக்கணும், இன்னும் ஒரு தடவை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த பூமியை அழிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொன்னபடியே எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா காரியங்களும். இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க, பைபிள் வந்து ஒரு ஓல்டு புக்கு, இதில் என்ன இருக்குது, இன்றைக்கி டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருச்சு, இன்றைக்கி உள்ள ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து, இன்றைக்கி உள்ள நியூக்ளியர் வெப்பன்ஸ்லேருந்து, இன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு நாடுகள் அத்தனையும் 2500 வருஷத்துக்கு முன்பதாகவே எழுதி கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் அந்தந்த காலகட்டத்தில் வரப்போகிறத பற்றி எழுதுவாங்க, வந்ததை பற்றி எழுதுவாங்க. ஆனால் அதுக்கு அறிகுறியே இல்லாமல் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதியிருக்கிறார். இவ்வளோ காரியங்களும் இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தை எழுதி கொடுத்தாச்சு. அந்த காலகட்டமும் வந்துடுச்சு. இந்த வெப்பன்ஸ் இன்னைக்கு டிப்ளாய் பண்ணி, அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பொசிஷன் எடுக்கிறாங்க யுத்தத்துக்குன்னு. அப்போ யாரும் அது சரியாக புரிஞ்சிக்கல. கப்பல்கள் அங்கங்கே போக தொடங்குச்சு. பிளாக் சீ கிட்ட, ரெட் சீ கிட்டெல்லாம் கொண்டு போய் அவங்க இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போவே நாங்கள் சொன்னோம், ஏதோ ஒன்று நடக்குது, இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. கரெக்டாக 2023 அக்டோபர் 7 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மிகப்பெரியதான அளவில் இந்த யுத்தம், உலகளாவிய யுத்தம், 3rd வேர்ல்டு வார் மிக மோசமாய் போகுது. இப்போ இந்த வெப்பன்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களே, இது எவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக தலைவர்கள் சொல்கிறாங்க. ஜோ பைடன் சொல்கிறாரு, இந்த 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 5 பில்லியன் 500 கோடி பேர் சாவாங்கன்னு சொல்கிறார். அவர் ஒரு ரெப்யூட்டட் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, இந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 500 கோடி பேர் வில் பி கில்ட், கொலை செய்யப்படுவார்கள்னு சொல்கிறார். ரஷ்ய அதிபர் புதின் சொல்கிறாரு, நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 2 பக்கமும் மிகப்பெரிய உயிர் சேதம் இருக்கும், அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்கிட்ட கேட்டாங்க, 2nd வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அடுத்து 3rd வேர்ல்டு வார் வரும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், 3rd வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் 4th வேர்ல்டு வார்க்கு ஜனங்க இருக்க மாட்டாங்க, 3rd வேர்ல்டு வார் ஜனங்களை க்ளோஸ் பண்ணிடுவோன்னு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த 3rd வேர்ல்டு வார் ஒஸ்ட் கண்டிஷனுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இவ்வளோ பேர் இவ்வளோ சொல்கிறாங்களே,
பைபிள் என்ன சொல்லுது, எவ்வளோ பேர் சாவாங்க, எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க, இது ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8 வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். எத்தனை பேர் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி பார்த்தீங்க? ஓப்பனிங் செரிமனி ஒலிம்பிக் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அந்த ஓப்பனிங் செரிமனியில் ஒரு பேல் ஹார்ஸ் வந்துச்சு, கவனிச்சிங்களா யாராவது? மங்கின நிறமுள்ள குதிரை மேலே ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க, பார்த்தீங்களா? பார்க்கலையா? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒன்றை நமக்கு அவங்க சொல்லுவாங்க. ஒரு 2016 சுவிட்சர்லாண்டில் இல்லை, 2016 ஒரு காரியம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க சாட்டானிக் குணத்தோடு கூட ஒரு காரியத்தை அவர்கள் செய்தார்கள். 2022 நான் சொல்கிற சுவிட்சர்லாண்டில் டனல் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அந்த டனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொம்புள்ள மிருகம் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக, நாங்கள் இப்போ அதை மேபி நாளைக்கு உங்களுக்கு இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது, இல்லை நாளைக்கு வந்துடும், நேற்று வரையில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. 2022 காமன்வெல்த் கேம்ஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறத கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒரு சாட்டானிக் காரியத்தையும், பைபிளில் எதெல்லாம் சாட்டானிக்னு சொல்லுதோ அதை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி நமக்கு ஏதோ சொல்ல விரும்புவாங்க. இந்த ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான காரியத்தை செஞ்சாங்க. அதில் ஒன்று, மங்கின நிறமுள்ள குதிரையின் மேல் ஒருத்தன் ஏறி இருக்கிறது வந்துச்சு. இது எதற்கான அடையாளமாக பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒலிம்பிக்கெலாம் முடிஞ்ச கையோட 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மிகப்பெரிய அளவில் உயிர் சேதம். அதான் நீங்கள் வாசிக்கிற வசனம், மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு மரணம் என்று பெயர். இப்போ நீங்கள் போய் ஒலிம்பிக் போட்டியில் இந்த மங்கின நிறமுள்ள பேல் ஹார்ஸ்னு போட்டு பாருங்கள், இமேஜஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஆப்ரேட் பண்ணுறாங்களே, அங்கே நெட் இருக்கா, உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? அதில் போட முடியுமா? அந்த பேல் ஹார்ஸ் எடுத்து சும்மா நீங்கள் சைடில் செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்ட முடியுமான்னு மட்டும் பாருங்கள். இஃப் இட்ஸ் பாசிபிள். முடியலன்னா நோ இஷ்யூஸ், விட்டுருங்க. பேல் ஹார்ஸன் ஒலிம்பிக் அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் உங்களுக்கு. அந்த இமேஜஸில், கூகுள் இமேஜஸில் போய் பார்த்தீங்கனாலே வரும். எந்தில் இருக்காது, நீங்கள் தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கவனிங்க. ஸோ இப்போது இதில் எவ்வளோ பேர் சாவாங்கன்னு பைபிள் சொல்லுது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. நான் இந்த 3 நாள் கூட்டத்தை ஒரு கன்வென்ஷனாகவோ பைபிள் ஸ்டடியாகவோ உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பலை. இதை ஒரு எச்சரிப்பு கூட்டமாய் மட்டும்தான் கொடுத்து விட்டு போக விரும்புகிறேன். ஏன்னா அடுத்த சில வருஷங்களுக்குள் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகிறது. இது கதை கேட்குற மாதிரி கேட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வாக்கு தத்துவத்தை கொடுத்து 4 கதை சொல்லி ஜோக் சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்க எங்களுக்கும் தெரியும், முடியும். ஆனால் இப்பொழுது நான் அதை செய்ய விரும்பலை. இப்போ நாங்கள் செய்ய விரும்புகிறது, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன எச்சரிப்பு ஆர்டர் கொடுக்க சொன்னாரோ கொடுத்தோமோ இப்போவும் அதை தான் கொடுத்துட்ருக்குறோம். நாம் மிக முக்கியமான யுத்தத்துக்குள், காலகட்டத்துக்குள் கடந்து போக போகிறோம். இந்த ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வரையும் 2nd வேர்ல்டு வரையும் பார்க்காத ஜென்ரேஷன் நம்மெல்லாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நியூ, புதுசாக ஒரு காலகட்டத்துக்குள் போக போகிறோம், வார் ஜோனுக்குள்ளே போக போகிறோம். அதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. பின்பு 4ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்ற பெயர். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் எவ்வளோ பேர்? பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளோ பேர்? 1/4 பங்கு பூமியில் உள்ளதில். யோசித்து பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்மு தீவில் யோவான்கிட்ட சொல்கிறாரு, 4வது குதிரை வரும்போது பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள். கவனிங்க, இப்போ வேதம் சொன்னபடியே மிக துல்லியமாக அங்கே வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள். இன்னைக்கு அளவுக்கு 1/4 பங்கு அப்படின்னா 200 கோடி பேர். ஜோ பைடன் 500 கோடி சொல்கிறார். ரஷ்ய அதிபர் மக்கள் தொகையே இருக்காதுங்கிறார். ஆனால் பைபிள் சொல்லுது 1/4 பங்கில் உள்ளவர்கள் அப்படின்னு. 1/4 பங்குனா கணக்கு பண்ணிக்கோங்க, 200 கோடி பேர். இல்லைங்க அதெல்லாம் நடக்காது, சும்மா அந்த மாதிரிலாம் பயமுறுத்துகிறாங்க அவங்க, அதெல்லாம் நடக்காது அப்படின்னீங்கன்னா
கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 10 கோடி பேர் செத்துருக்கணும், உலகளாவிய நான் சொல்கிறது. ஏன்னா சைனா மக்கள் தொகையில் 2வது இடத்துக்கு போயிடுச்சு கொரோனா முடிஞ்ச உடனே. அவ்வளோ குழந்தை இந்தியாவில் பிறக்கலை. சைனா கொரோனா முடிஞ்ச உடனே 2வது இடத்துக்கு போயிடுச்சு மக்கள் தொகையில். அப்போனா எவ்வளோ பேர் மரிச்சிருக்கணும்னு பாருங்கள், சைனாவில் மட்டும். அதே மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ நாங்கள் அதை சொல்லும் போது அப்படிலாம் இருக்காதுன்னாங்க. இப்போ போன வாரம் பேப்பரில் நியூஸ் கொடுத்துருக்காங்க, கொரோனாவில் மரித்த அதாவது இறந்தவர்கள் அரசாங்கம் சொன்னது 1 பங்கு தான், அதை விட 3 பங்கு ஜனங்க செத்து போயிருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்குறாங்க. கவர்மெண்ட் சொன்னது 1 போர்ஷன் தான், அதை விட 2 மடங்கு எக்ஸ்ட்ரா, மொத்தம் 3 மடங்கு ஜனங்க மரிச்சு போயிருக்காங்கன்னு பேப்பர்லேயே வந்திருக்கு. ஸோ நமக்கு கொடுத்த கணக்கை விட இன்னும் 2 மடங்கு அதிகமாக செத்து போயிருக்கிறாங்க. ஒரே ஒரு வைரஸ் உலகம் முழுக்க இத்தனை கோடி பேர் சாவாங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நியூக்ளியர் வார் ஆல் ஓவர் த வேர்ல்டு, 16,000 வெப்பன்ஸ் இருக்குது. இது என்ன ஆகும், எங்கே போய் முடியும் என்பதை நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. வேதம் சொன்ன அந்த 200 கால் பங்கில் பூமியில் உள்ளவர்களில் கால் பங்குங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா எங்கே போய் முடியும் தெரியாது. ஸோ வேதத்தின்படி இந்த 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்த சில வருஷங்கள் நாம் இதைத்தான் பார்க்க போகிறோம். இதை ஒட்டின சம்பவங்கள் தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் இப்படி ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க, அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபையின் தேவன், அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னாங்க. இதே கிருபையின் காலம் 2000 வருஷமாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? செகண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சா இல்லையா? கொரோனா வந்துச்சா? சுனாமி வந்துச்சா? பூமி எதிர்ச்சிகள் வந்துச்சா? இதெல்லாம் எந்த காலத்தில் தான் நடந்திருக்கு? இதே கிருபையின் காலத்தில் தான் நடந்திருக்கு. அப்போ கர்த்தர் கிருபை இல்லாதவரா? இல்லை, கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் அல்ல, மனுஷன் அவனவனுக்கு செய்கிற பாவம். சில ஜனங்க சொல்கிறாங்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டாருன்னு. அதனால் இவங்களோட எண்ணங்கள் என்னென்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு. இப்போ நீங்கள் வாசிங்க, அந்த வசனத்தை முடிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க திருப்பி. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? இவைகள் இருங்க ஒரு நிமிஷம். இவ்வளத்தையும் கேட்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் இவ்வளோ நாள் கலங்காமல் இருந்தீங்க? புரியுதா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு புரியுதா? இவ்வளவும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆனால் என்ன செய்யக்கூடாது? அது எப்படிங்க கலங்காமல் இருக்கிறது? இவ்வளோ கரெக்டாக துல்லியமாக இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆண்டவர் சொன்னது வேர்ட் பை வேர்டு நிறைவேறுது. ஒரு 3ஆம் உலக யுத்தம், பூமியில் உள்ள 1/4 பங்கு ஜனங்க சாவாங்கன்னு இருக்குது. நம்ம பைபிள் சொல்கிறது கூட பரவாயில்ல, தலைவர்களே அதை விட அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது எல்லாம் சபைக்கு வெளியே, அதாவது நமக்கு வெளியே நடக்க வேண்டிய சம்பவங்கள். இது எதுவுமே தேவ ஜனங்களுக்குள் வராது. இது எதுவும் ஜனங்கள் பாதிக்காது. தேவ ஜனங்களை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வரவில்லை என்று வசனம் சொல்லுது. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஏன் இயேசு பயப்படாதீங்கன்னு சொன்னார்னா, இதெல்லாம் நடக்கும், ஆனால் இது எதுவும் உன்னை பாதிக்காது. உங்களுக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான், உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அவ்வளோதான் அணுகாதுன்னா அணுகாது. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அணுகாது. ஆனால் நீங்கள் பயந்தீங்கன்னா வரும். அங்கே சங்கீதம் அழகாக சொல்லுது, பகலில் பறக்கும், அதான் ஏவுகணை. இப்போ விடுவாங்க, பகலில் பறக்கும் அம்பு ஏவுகணை வரும், இரவில் நடமாடும் வைரஸ். நம்ம பாஷையில் சொன்னோம்னா இதெல்லாம் நடக்கும், அத்தனையும் வரும். ஆனால் இது எதுவும் எங்கே வராது? தேவ ஜனங்களுக்குள் வராது, தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் வராது. தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் பயந்தால் வரும். திருப்பியும் சொல்கிறேன், ஏன் பயந்தால் வரும் அப்படிங்கிற அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், கலங்காதிருங்கள். கலங்காதபடிக்கு காஷன் சொல்கிறார், பயப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கிறாரு. யூ மஸ்ட் பி கேர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். எதனால்? நீ கலங்குனீங்கன்னா அது வந்துடும். ஏங்க பயந்தா வருமா? கன்ஃபார்மாக வரும். அது எப்படி சொல்கிறீங்க? பயம் ஒரு பாவம். பயம் வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்கு. பயப்படுகிறவர்களும் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரியில கடலில் பங்கடைந்தார்கள் இருக்கும். அதில் அந்த அந்த நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டு 21:8 வாசிங்க.
பயப்படுகிறவர்களும் நரகத்துக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு லிஸ்ட் யார் இருக்கா? எந்த பயம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அது பயப்படணும். கர்த்தருடைய அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும், அதெல்லாம் வேற. இது என்ன பயம் தெரியுமா? எது நடந்தாலும் பயம். ஐயோ இது வந்துருமோ, கொரோனா வரவே இல்லை ஆனால் வந்துருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு இல்லை, அதை தான் கர்த்தர் கூடாதுங்கிறாரு. ஏன்? இந்த வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்கிறது தான் வாக்கு தத்தம். நீங்கள் வரும்னா அது வரும், அவ்வளோதான். அப்போ இந்த பயம்தான் பிசாசினுடைய மூலதனம் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும், இது என்னை அணுகாது. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. திருப்பியும் சொல்கிறேன், இது வாக்கு தத்தமாக சொல்லலை, வரப்போகிற காரியங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். இயேசுவும் அதான் சொல்கிறார், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிப்பாக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நடக்கும், அங்கே வராது. இப்போ நம்மளுடைய ஆசை என்ன தெரியுமா? இங்கேயும் நடக்கக்கூடாது, அங்கேயும் நடக்கக்கூடாது, வெளியவும் நடக்கக்கூடாது. அப்புறம் எப்படி தீர்க்கதரிசனம் நடக்கும்? எப்படி காலம் நிறைவேறும்? அப்புறம் கர்த்தர் சொன்னது எப்படி நடக்கும்? உங்களுக்கு என்ன போதிக்கிறாங்க? இன்றைக்கி நிறைய யூடியூப் ஆன்லைனில் வருது. அவங்கெல்லாம் அதுலேயும் குறிப்பாக அந்த செழிப்பின் உபதேசக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க உங்களை எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், இந்த செழிப்பின் உபதேசக்காரங்க பாசிட்டிவ் மோட்டிவேஷன் இப்படின்னு சொல்லி நடக்கிற காரியத்தை கூட உங்களுக்கு மறைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். 24, 25 மத்திய சொல்றாரு, இதோ நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். எதை சொல்றாரு? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள். ஆனா இன்னைக்கு செழிப்பின் உபதேசக்காரர் என்ன சொல்றாரு? இதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் சர்ச்சில் இதெல்லாம் பேசுறீங்க? ஜனங்களுக்கு பாசிட்டிவா பேசுங்க. அப்ப முதல்ல போய் இயேசுகிட்ட சொல்லுங்க, அதை ஆண்டவரே இதெல்லாம் பேசாதீங்க, நீ வாளாகாமல் தலையாவாய், நீ இடதுபுறமும் வலதுபுறமும் பலுகி பெருகுவாய், அப்படியே சொல்லுங்க. பைபிளில் 20% இந்த தீர்க்க தரிசனம் தான் இருக்கு. இதுவும் நடக்கும், இதுவும் வரும். இந்த எச்சரிப்பும் தேவை. பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது வெறும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து மட்டுமல்ல, நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அது ஒரு பார்ட், அதை சொல்லணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இது எதுவுமே நடக்கக்கூடாது. நம்ம எல்லாமே எசேக்கியா ராஜா மாதிரி. என்ன எசேக்கியா ராஜா மாதிரி? எசேக்கியா ராஜாட்ட வந்து சொல்கிறாங்க, பாபிலோனர்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஐயோ அப்படின்னு ஒன்று அவங்க சொல்கிறாங்க, வேணா உன் காலத்தில் நடக்காது, உன் பையன் காலத்தில் நடக்கும். அப்போ ஓகே, பிரைஸ் தி லார்ட். நம்ம காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி, நமக்கு பின்னாடி வரவன் எக்கேடு கேட்டால் நமக்கு என்ன? நம்ம ஜபமே என்ன தெரியுமா? சாப்பிட்டு தூங்கும் போது தூக்கத்திலே உயிர் பிரிஞ்சிடணும். அதை முழிச்சிருக்கும் போது கூட நம்ம சாகக்கூடாதாம்மா. அவ்வளோ பீஸ்ஃபுல் டெத்து வேணுமாம்மா. ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, நான் சாகிறது எனக்கு தெரியவே கூடாது. நீங்கள் சாகிறது உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஊருக்கே தெரியும், விடுங்க என்ன. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ சாகும்போது கூட அவங்க பீஸ்ஃபுல்லாக சாகணும், ஒரு அமைதியாக. அப்படி நான் சொல்கிறேன், இதெல்லாம் நடக்கட்டும் ஒரு பக்கம், ஆனால் இயேசு சொன்ன அடையாளங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கும். வெளியே அப்புறம் அவர் சொன்ன வார்த்தைகள் வெளியே நடக்காமல் போயிடும்ல. அதான் அவர் சொல்கிறாரு, யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதீங்க, அது நடக்கத்தான் செய்யும். அவர் கிருபை உள்ள தேவன் தான். அவர் எப்படி கிருபை உள்ள தேவன்? அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமி முழுக்க பெரிய வாதை வரும், அதுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதிக்காமல் பாதுகாப்பார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. நாம் பாதுகாக்க அளவுக்கு பரிசுத்தம் இல்லை, ஆனால் கர்த்தர் பாதுகாப்பார், ஏன்னா கிருபை. இதுக்கு பேர் தான் கிருபையை ஒழிய அது நடக்கவே நடக்காதுன்னா எப்படி? இவங்க நடக்காதுன்றாங்க, ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாம். இனி அடுத்த சில வருஷங்கள் நீங்கள் இதைத்தான் பார்க்க போகிறீர்கள். உங்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, நீங்கள் ஆளாளுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சுருப்பீங்க, எப்படியும் வீட்டுக்கு ஒன்று நாட்டுக்கு ஒன்று வச்சுருக்கீங்க. அது பத்தாவதுக்கு தமிழ்நாட்டை மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சம் இல்லாத மாநிலம் உலகத்திலே கிடையாது. ஆமாம், சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் 5000 தீர்க்கதரிசி இருக்காங்க. தடிக்கு விழுந்தால் நிமிந்து எழுந்தால் தீர்க்கதரிசி தான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தான் அவங்களும் பேசுவாங்க, நீங்களும் கேட்பீங்க. அதுக்கு மேலே அவங்களும் பேச மாட்டாங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்க இல்லை. அது என்னவோ தெரியல, உங்கள் ஆண்டவர் 1ஆம் தேதி தான் பேசுவேங்கிறாரு, 364 நாள் அமைதியாக இருப்பேங்கிறாரு. அது நீங்களும் அப்படியே பழக்கப்பட்டு போயிட்டிய. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஜனவரி மாதம். ஆனால் பெரிய ஒரு ஆசீர்வாதம் இந்த 2024 தெரியுமா உங்களுக்கு? 95% தீர்க்கதரிசியை காணும், எல்லாம் வாக்குத்தத்த செய்தியாக மாறிடுச்சு. முன்னாடி தீர்க்க தரிசன செய்தி நிறைய வரும். நான் நினச்சேன், இது என்னுடைய நினைப்பு என்னென்னா, இவங்க சொல்லுவாங்களா நடக்காது. ஏன் நடக்கலைன்னு எனக்கு தெரியல ரொம்ப நாள். அப்புறமா தான் யோசித்தேன், ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, நீ சொல்லு, நான் அதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறேன். அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வருவார், அப்போ இல்லை விடு. இந்தியாவுக்கு ஒரு இளம் பிரதமர் வருவார், அப்போ இல்லை விடு.
நம்ம சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாகவே நடக்குது. நான் நினைக்கிறேன் கர்த்தர் வெயிட் பண்ணுறார் போல. நீ சொல்கிறா, நீ சொல்லு, நான் மாற்றி செய்கிறேன்னா இல்லையா. நான் நினச்சிக்கிட்டேன் இந்த வருஷம் எல்லாம் சும்மா ஆயிட்டாங்க, எல்லாம் அமைதியாயிட்டாங்க, எல்லாம் வாக்குத்தத்தம் செய்தினாங்க. இப்போ எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன், தயவுசெய்து நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே அவர் கரெக்டாக எல்லாம் செஞ்சுட்டு போயிடுவார். நீங்கள் போய் அவரை கோவப்படுத்தி மாற்றிடாது எதையும். அவர் பாட்டு எல்லாத்தையும் கரெக்டாக செய்வார். என்ன கேட்டிங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி கெட்டு போகிறது யாராலனா உங்களால் தான். சும்மா இருக்க தீர்க்கதரிசிட்ட போய் கேட்குறது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என்னமோ சொல்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுன்னா வந்து சொல்ல போகிறாரு, நீங்கள் பொறுமையாக இருந்தால் என்ன, போய் கேட்க அவரும் வேறு எதையாவது சொல்ல இருக்கிறவரை கெடுத்துடுறீங்க நீங்கள் எல்லாரும். அதனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆனால் வருகிற வருஷங்கள் யுத்தங்களின் வருஷங்கள் தான். அடுத்த யுத்தம், அதை ஒட்டின பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, அதை நம்ம இன்றைக்கி நாளைக்கு பார்க்கலாம். இதெல்லாம் தான் நடக்க போகுது. ஆனால் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, நடக்காமல் இருக்காது. இது வேதத்தில் சொன்னது நடக்கும். ஆனால் இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை எதுக்கு உங்களுக்கு முன்னாடி சொல்கிறோம்? இயேசுவே சொல்கிறார் மத்திய 24:25. எதுக்கு முன்னாடி சொல்கிறோன்னா, இதெல்லாம் சம்பவிக்கும் போது பயப்படாதீங்க, ரெடியாக இருங்க. இந்த டிவியில் எல்லாம் பயங்கரமாக நியூஸ் வரும், கொத்தா சாவறாங்கன்னு வரும், ஊராக எரியுதுன்னு வரும், எல்லாம் நடக்கும். ஆனால் இது எதுவும் என்னையும் என் வீட்டு வாசலையும் அண்டாது. என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். எரேமியா பாருக்குக்கு சொல்லுவார், உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்படும். அந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் நிறைவேறும். இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை கொள்ளை பொருளாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.